டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், கொரில்லா போர் முறைக்கு அதாவது மறைந்திருந்து தாக்குதலுக்கு தலைவராக இருந்தவர். கொரில்லா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் பி சிவாஜி. செகண்ட் கொஷின், தக்காணம் முழுவதிலும் சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வரிகளை வசூலிக்கும் உரிமையை பெற்றவர்கள். தக்காணம் முழுவதிலும் சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வரிகளை வசூலிக்கும் உரிமையை பெற்றவர்கள் ஆப்ஷன் பி மராத்தியர்கள். தேர்ட் கொஷின், வாக்கியம் 1, துக்காராம் ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தினர். வாக்கியம் 2, பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1, 2 சரி. ஃபோர்த் கொஷின், சிவாஜி பிறந்த இடம். சிவாஜி பிறந்த இடம் ஆப்ஷன் ஏ சிவனேரி கோட்டை, பூனே. ஃபிஃப்த் கொஷின், குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர். குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் ஆப்ஷன் பி தாதாஜி கொண்டதேவ். சிக்ஸ்த் கொஷின், தனது 18வது வயதில் கிபி 1645 பூனேவுக்கு அருகே இருந்த எக்கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார். தனது 18வது வயதில் கிபி 1645 பூனேவுக்கு அருகே இருந்த எக்கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் ஆப்ஷன் ஏ கோண்டுவானா. செவன்த் கொஷின், ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தவர். ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தவர் ஆப்ஷன் பி சிவாஜி. எய்த் கொஷின், சிவாஜியின் பாதுகாவலர். சிவாஜியின் பாதுகாவலர் ஆப்ஷன் சி தாதாஜி கொண்டதேவ். நைன்த் கொஷின், சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோரியிடமிருந்து ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு. சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோரியிடமிருந்து ஜாவலியை கைப்பற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி கிபி 1656. 10th கொஷின், சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் யாருடைய தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்றை அனுப்பி வைக்கப்பட்டது. சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் யாருடைய தலைமையின் கீழ் முகலாய படையொன்றை அனுப்பி வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ராஜா ஜெய்சிங். 11th கொஷின், அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான ஷெஸ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி எடுத்த ஆண்டு. அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான ஷெஸ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி எடுத்த ஆண்டு ஆப்ஷன் சி கிபி 1663. 12th கொஷின், சத்ரபதி அதாவது சந்திரனா குடை, பதினா தலைவன் அல்லது பிரபு என்பது எம்மொழி சொல். சத்ரபதி என்ற சொல் எம்மொழி சொல் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம். 13, யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒப்புக்கொண்டார். யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒப்புக்கொண்டார் ஆப்ஷன் ஏ ராஜா ஜெய்சிங். 14, சிவாஜியின் முடிசூட்டு விழா எக்கோட்டையில் நடைபெற்றது. சிவாஜியின் முடிசூட்டு விழா எக்கோட்டையில் நடைபெற்றது ஆப்ஷன் பி ரெய்கார் கோட்டை. 15, சத்ரபதி எனும் பட்டத்துடன் சிவாஜி மணிமுடி சுட்டி கொண்ட ஆண்டு. சத்ரபதி எனும் பட்டத்துடன் சிவாஜி மணிமுடி சுட்டி கொண்ட ஆண்டு ஆப்ஷன் டி கிபி 1674. 16, சுயராஜ்யம் என்பது யாருடைய அரசு அழைக்கப்பட்டது. சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் பி சிவாஜி. 17, சிவாஜி இராணுவத்தின் முக்கிய படைப்பிரிவு. சிவாஜி இராணுவத்தின் முக்கிய படைப்பிரிவு ஆப்ஷன் பி குதிரைப்படை. 18, சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு. சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு ஆப்ஷன் டி கிபி 1680. 19, 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவை யாருடையது. 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவை யாருடையது ஆப்ஷன் டி சிவாஜி. 20, யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர். யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர் ஆப்ஷன் ஏ ஷாஹு.
21 மராத்தியர்களின் எழுத்து முறை. மராத்தியர்களின் எழுத்து முறை ஆப்ஷன் ஏ மோடி. 22 சிவாஜி காலத்திய அஷ்டபிரதான பொறுப்புகளை சரியாக பொருத்துக. ஷர்-இ நௌபத் சேனாதிபதி, சுமத் துபிர், நியாசதீஸ் பண்டிட் ராவ் தலைமை தளபதி, வெளியுறவுத்துறை அமைச்சர், தலைமை நீதிபதி, தலைமை அர்ச்சகர். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. 23 சிவாஜியை மலை எலி என அழைத்தவர். சிவாஜியை மலை எலி என அழைத்தவர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 24 அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் அக்பருக்கு அடைக்கலம் அளித்தவர். அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் அக்பருக்கு அடைக்கலம் அளித்தவர் ஆப்ஷன் பி ஷாம்பாஜி. 25 சிவாஜியை தக்காணத்தின் புற்றுநோய் என அழைத்தவர். சிவாஜியை தக்காணத்தின் புற்றுநோய் என அழைத்தவர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 26 பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை அவுரங்கசீப் கைப்பற்றிய ஆண்டு. பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை அவுரங்கசீப் கைப்பற்றிய ஆண்டு ஆப்ஷன் டி கிபி 1687. 27 சிவாஜியை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர். சிவாஜியை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆப்ஷன் பி சாம்பாஜி. 28 ஷாஹு ஆட்சி புரிந்த ஆண்டு. ஷாஹு ஆட்சி புரிந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ 1708 முதல் 1749 வரை. 29 பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகன். பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகன் ஆப்ஷன் சி பாஜிராவ். 30 மராத்திய குடும்பங்களை பகுதிகளுடன் சரியாக பொருத்துக. ஹெய்க்வாட், பான்ஸ்லே, ஹோல்கார், சிந்தி அல்லது சிந்தியா, பேஷ்வா, பரோடா, நாக்பூர், இந்தூர், குவாலியர், புனே. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, 5. 31 பாஜிராவ் தனது எத்தனாவது வயதில் பேஷ்வா ஆனார். பாஜிராவ் தனது எத்தனாவது வயதில் பேஷ்வா ஆனார் ஆப்ஷன் டி 20. 32 பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி. பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி ஆப்ஷன் சி ஹாமவிஷ்தார். 33 பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்திய ஆப்கானிய அரசர். பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்திய ஆப்கானிய அரசர் ஆப்ஷன் ஏ அகமதுஷா அப்தாலி. 34 மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1761. 35 இரண்டாம் பாஜிராவ் காலத்தில் நடைபெற்ற போர்களில் சரியானது. இரண்டாம் பாஜிராவ் காலத்தில் நடைபெற்ற போர்களில் சரியானது 1 இரண்டாம் மராத்திய போர் 1803, மூன்றாம் பானிபட் போர் 1761, 3 இரண்டாம் பானிபட் போர் 1556, 4 மூன்றாம் மராத்திய போர் 1818. சரியான விட ஆப்ஷன் டி 1, 4 சரி. 36 மராத்தியத்தை ஆட்சி செய்த அரசர்களின் காலவரிசையை ஏறுவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ சிவாஜி, முதலாம் பாஜிராவ், பாலாஜி, பாஜிராவ், இரண்டாம் பாஜிராவ். 37 முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள். முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் ஆப்ஷன் ஏ பேஷ்வாக்கள். 38 மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரித்து வைப்பதில் வெற்றி பெற்றவர். மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் ஆப்ஷன் ஏ பாஜிராவ். 39 வாக்கியம் 1 மராத்தியர்களின் படை 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது. வாக்கியம் 2 பீரங்கி படைப்பிரிவை கொண்டிருக்கவில்லை. இவ்வெண்ணிக்கை 1720 இருமடங்கானது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 40 பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா ஆன ஆண்டு. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா ஆன ஆண்டு ஆப்ஷன் பி கிபி 1713. 41 அவுரங்கசீப் தக்காணத்தை வந்தடைந்த ஆண்டு. அவுரங்கசீப் தக்காணத்தை வந்தடைந்த ஆண்டு
ஆப்ஷன் ஏ கிபி 1681. 42 சிவாஜி காலத்தில் எத்தனை பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது? சிவாஜி காலத்தில் எத்தனை பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 2 பங்கு. 43 வாக்கியம் 1 மராத்தியர் காலத்தில் கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. வாக்கியம் 2 மராத்தியர் காலத்தில் சர்தேஷ்முகி வரி என்பது 10 1 பங்கு அரசருக்கான கட்டணமாக செலுத்தப்பட்டது. சரியான விடை வாக்கியம் 1 2 சரி. ஆப்ஷன் ஏ 1 2 சரி. 44 சிவாஜியின் மகன். சிவாஜியின் மகன் ஆப்ஷன் ஏ சாம்பாஜி. 45 சிவாஜியை அவுரங்கசீப் சிறை வைத்த இடம். சிவாஜியை அவுரங்கசீப் சிறை வைத்த இடம் ஆப்ஷன் ஏ ஆக்ரா. 46 சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு. சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1670. 47 சிவாஜி பிஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல்கானை கொன்ற ஆண்டு. சிவாஜி பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல்கானை கொன்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி 1659. 48 சிவாஜியின் தாயார். சிவாஜியின் தாயார் ஆப்ஷன் ஏ ஜிஜாபாய். 49 சிவாஜி அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சிவாஜி அவையில் குற்றவியல் வழக்குகளை விசாரித்த அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ பட்டேல். 50 மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா. மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா ஆப்ஷன் டி 2ஆம் பாஜிராவ்.